கடைசியாக வந்த சமுதாயம் சொர்க்கத்தில் முதலில் செல்லும். இந்த சமுதாயத்திற்கு முன்பாக வந்த அத்தனை சமுதாயங்களுக்கு எதிராக இந்த சமுதாயம் சாட்சி சொல்லும். எதன் காரணமாக? இந்த திருக்குர்ஆனின் காரணமாக தான். இத்துணை சிறப்புகளை இந்த திருக்குர்ஆன் வைத்த பிறகும் நாம் இந்த திருக்குர்ஆனை படிப்பதற்கு ஏன் முன் வர மாட்டேங்கின்றோம்? ஏன் இதை படிக்காமல் இருக்கின்றோம்? இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட திருக்குர்ஆன் என்று தெரியுமா? மலைகளும் வானங்களும் பூமிகளும் இந்த திருக்குர்ஆனை தன்னிடத்தில் ஏற்ப மறுத்தார்கள். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் கஃபார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகின்றான்? இன்னா அரதுனல் அமானா, இந்த அமானத்தை நாங்கள் ஒப்படைத்தோம். யாருக்கு? அல் ஜிபால் அஸ்ஸமாவாத் வல் அர்த், வானங்களுக்கு, இந்த பூமிகளுக்கு. இவர்கள் மறுத்தார்கள். ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதிலிருந்து பயந்தார்கள். இன்னல் இன்சான லஸலூமுன். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இந்த அடியான் எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், எவ்வளவு அநியாயக்காரனாக இருக்கின்றான். இந்த வானங்கள், இந்த பூமி மறுத்ததை அவன் ஏற்றுக்கொண்டு அதை அவன் புறக்கணிக்கின்றான். ஏற்ற பின்பு இன்னொரு இடத்தில் சூரத்துல் ஹஜ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த திருக்குர்ஆன் ஒரு மலையின் மீது இறங்கியது என்று சொன்னால் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தின், அல்லாஹ்வுடைய பயத்தின் மூலமாக அது நடந்துவிடும். அந்த மலை தூள் தூளாகிவிடும். முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த திருக்குர்ஆனை சுமந்த அந்த மலை தூள் தூளாகிவிடும். இந்த திருக்குர்ஆனுக்கு இவ்வளவு சிறப்பு பார்த்திருக்கிறோம். ஆனால் நமக்கும் இந்த திருக்குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் தினதோறும் படிக்கின்றோமா? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் தினதோறும் வாசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த திருக்குர்ஆனை நாங்கள் எப்பயாவது எடுத்து இதில் என்னதான் இருக்கிறது என்று யோசித்து பார்த்திருப்போமா?